பெரம்பூர்ல 1ஆம் தேதி அபிடவிட்டுங்க, 30ஆம் தேதி அபிடவிட்டு, அதுல வழக்கு இல்ல. 2ஆம் தேதி அபிடவிட்டு, அதுல வழக்கு இருக்கு. 2 நாள்ல என்ன நடந்துச்சு? என்ன அக்யூஸ் பண்ண? போக்சோ கேஸ் அது வாங்கிட்டியா? நீ அந்த மாதிரி ஆளுதானப்பா? இல்ல கஞ்சா கிஞ்சா கடத்தி வித்திட்டியா? இல்ல மெத்துக்கித்து போட்டு வித்தியா? என்ன பண்ண? ஓய் சாட்டை செல்லக்குட்டி, வா கிட்டவா. அண்ணன் உனக்காக 175 ரூபா கொடுத்து பிஸ்கட் வாங்கி வச்சிருக்கேன். அதுவும் வெறி பிடிச்சிருக்கு. அதுக்கு என்ன போடலாமான்னு கேட்டு வாங்கி வச்சிருக்கேன். நீ சாப்பிடுவியா சாப்பிட மாட்டியாமான்னு தெரியாம சிக்கன் பிளஸ் வெஜிடபிள் பிளேவர், சிக்கன் பிளஸ் ஹை குவாலிட்டியில வாங்கி வச்சிருக்கேன். நீ அங்க போய் கடிக்கிற? எல்லாரும் என்கிட்ட சண்டைக்கு வரதுக்கா? ஒழுங்கா போடுற பிஸ்கட்டை சாப்பிட்டு வீட்டுக்குள்ளே கிடக்கணும். இல்ல அடுத்த 1 வாரத்துக்கு சோறு கிடையாது சொல்லிட்டேன். ஜோக்ஸ் அப்பார்ட், வாயா இல்ல சாக்கடையாடா இது? வாயை திறந்தாலும் இப்படி கொப்பளிக்கிற? அவர் மேல எதனா பொம்பளை கேஸ் இருக்குதா? ஒரு ஈவ்டீசிங் கேஸ் இருக்குதா? எதனா ஒண்ணு இருக்குதா? இதெல்லாம் நீயும் உங்க அண்ணனும் கண்ணாடியை பார்த்து கேட்டுக்கணும். உங்க அண்ணன் ஒரு காலத்துல மாமாவை நீ நல்லதா நினைக்காத. என்ன மாமா இப்படிதான் சொல்றீங்க? அப்புறம் அந்த மஞ்சப்பொடி மாமான்ற பேரு, நான் கூட உன்னை விளையாட்டுக்கு தான் அப்படி கூப்பிடுறாங்கன்னு நினைச்சேன். அப்புறம் இப்போதான் அந்த ஆடியோ கேட்டேன். அந்த ஆடியோ உன் கட்சிக்கார பொம்பளைங்கிட்ட காட்டினா அவங்களே உன்னை காரி துப்புவாங்க போலியே. அப்புறம் இன்னொன்னு, உங்க அண்ணன் நித்யானந்தா கூட ஃபிகர் எல்லாம் சூப்பர் ஆகுது, வெள்ளக்கார ஃபிகர் ஆகுதுன்னு பேசுதாரு. அது இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. இந்த மாதிரி ஏகப்பட்ட அசிங்கம் உங்க மேலே இருக்குது. அதனால அடுத்தவங்களை பார்த்து பேசுறதுக்கு முன்னாடி நம்ம யாருன்னு சொல்லிட்டு யோசிச்சு பேசணும், சரியா? அப்புறம் அண்ணன் கொடுக்குற இந்த பிஸ்கட்டை சாப்பிட்டு ஒழுங்கா மூளையில பத்துனுக்குறோம், சரியா?